கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம ஒரு குறு நாடகம் ஒன்று போட போகிறோம். மெயின் கான்செப்ட் என்னென்னா மனம் திரும்புதல். அதாவது பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமும் நன்மையும் அவருடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நீங்கள் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. எல்லார்கிட்டையுமே சொல்கிறேன். இதில் நடிக்கிற நாங்கள் மாத்திரம் இல்லை, எங்ககிட்டையும் இருக்குது, உங்ககிட்டையும் ஒரு சில குறைகள் இருக்குது. முன்னாடி பழைய வருஷத்துடைய மெசேஜ் என்னென்னா ஏசப்பா மட்டும்தான் சம்பூர்ணர் இல்லையா. நாம் எல்லாருமே நம்ம சம்பூர்ணனாக இருக்க முடியாது. இருக்கணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு நாளுமே நம்ம ட்ரை பண்ணுறோம். அதாவது பரிசுத்தமாக இருக்கணும், இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் இதுவும் மெயின் கான்செப்ட் என்னென்னா ஒரு சிலருக்குள்ளே இருக்கிற அந்த இங்கே இருக்கிற கேரக்டர் தான் இப்போ நாங்கள் நடித்து காட்ட போகிறோம். ஸ்தோத்திரம். இது யாருடைய மனசையும் புண்படுத்துவதற்காக அல்ல, நாங்களும் சரி நீங்களும் சரி மனம் திரும்பணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான். காட்சி எண் 1, இடம் ஏஞ்சல் சிஸ்டர் வீடு. ஹலோ, பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். ஏஞ்சல் சிஸ்டர் சொல்லுங்க. மெர்சி சிஸ்டர், இன்னைக்கு இந்த புடவைக்காரம்மாவை வர சொல்லியிருக்கேன். நீங்கள் வரீங்களா சிஸ்டர்? கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்குலாம் சாரீஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. ஆமாம், போன டைம் கூட நான் கட்டியிருந்த சாரீ நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. ஆமாங்க சிஸ்டர். அதுக்கு தான் வரீங்களா சிஸ்டர்? சரிங்க சிஸ்டர், வரேன். சரிங்க சிஸ்டர். சரிங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் பை காட் கிரேஸ் நல்லா இருக்கேன் சிஸ்டர். சிஸ்டர் சுகன்யா சிஸ்டர், சவிதா சிஸ்டர் கூட வர சொல்லியிருக்கேன் சிஸ்டர். சொல்லியிருக்கீங்களா? கேட்டுட்டே இருந்தாங்க. நீங்கள் கட்டுற சாரிலாம் ரொம்ப நல்லா இருக்கும், ஆஃபீஸ் கட்டிட்டு போவீங்க, பார்த்துருக்கேன். உண்மையாக நீங்கள் அவங்கக்கிட்ட தான் எடுப்பீங்களா? அந்த சிஸ்டர் எப்பயுமே அவங்கக்கிட்ட தான் எடுப்பேன். அதனால தான் அவங்களும் அன்றைக்கி சர்ச்சில் பார்த்துட்டு சொன்னாங்களா, நல்லா இருக்கு, அவங்கள கிறிஸ்மஸ்க்கு எடுக்கணும், நியூ இயர்க்கெலாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு சரி 2 பேரையும் வாங்க, அவங்களையும் வர சொல்லியிருக்கேன். அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சிஸ்டர். நல்ல கலெக்ஷன் இருக்குமா? நல்லா இருக்கும் சிஸ்டர், ரீசனபிளாக சரி பார்க்கலாம். ஓகே சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர். ஏஞ்சல் சிஸ்டர் எனக்கு கால் பண்ணாங்க. உங்களுக்கு பண்ணாங்களா? பண்ணாங்க சிஸ்டர். எதுக்கு பண்ணாங்க சொல்லுங்க? சாரி எடுக்குதான். கரெக்டாக சொன்னீங்க. கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கு புடவை எடுக்கணும்ல, அவங்க கட்டுற சாரிலாம் நல்லா இருக்கு, எங்கள் ஆர்ட்டை வாங்குறீங்க கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னேன்னா, அதனால அந்த புடவைக்காரம்மா வர வச்சிருக்கேன், நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க. போகிறோம், புடவை எடுக்கிறோம், அவ்வளோதான். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். என்ன மெர்சி அக்கா, முன்னாடி இடம் பிடிச்சிட்டிங்க போல இருக்கு. ஆமாம் சோனியா, ஏஞ்சல் சிஸ்டர் உங்களுக்கும் சொன்னாங்களா? ஆமா, ஃபோன் பண்ணாங்க, கால் பண்ணேன்னு சொல்லிட்டு. எங்க இந்த புடவைக்காரமாக தான் காணோம். அவங்களுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா, சரி சூரத் சரிம்மா, சரிம்மா வாங்க சூரத் சரிம்மா. வாங்கக்கா, உங்களுக்கு தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம். வரேன்ப்பா. போன வருஷம் என்கிட்ட தானேப்பா எடுத்தீங்க நீங்கள் சாரிலாம். உட்காருங்கப்பா. அக்கா உட்காருங்கக்கா. உட்காருங்கப்பா. இவங்களாம் எங்க சர்ச் பிலீவர்ஸ்க்கா. அப்படிங்களா? ஆமா, சாரி நல்லா இருக்கு, எங்க எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அதான் சரி, நீங்க எப்பயுமே எனக்கு கொடுப்பீங்கல்ல, அதான் சரி இவங்களும் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு வர சொன்னேங்க்கா. சரிப்பா, காமிங்கக்கா. சிஸ்டர் வாங்க பாருங்க, எல்லாருமே பாருங்கம்மா. சட்டு புட்டு எடுங்க, வந்ததே லேட்டு. வரம்மா, சூரத்துலேருந்து போய் எடுத்துகிட்டு வரேம்மா நான். ஏஞ்சல் சிஸ்டர் நல்லா இருக்கு. நீங்க லாஸ்ட் இயர் நியூ இயர்க்கு கட்டிட்டு வந்தீங்களே, அதே மாதிரி இருக்கு. ஆமா சிஸ்டர், இங்க பாருங்க சிஸ்டர், இந்த கட்ட தான் எடுத்தனே. ஏம்மா கரை வச்சதெல்லாம் நல்லா இருக்கு. எத்தனை வேணாலும் பாருங்க, என்ன சரி வேணாலும் அந்த கலர் உங்களுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கு. 3 சாரி கூட எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப எடுப்பா இருக்கு. நான் மெர்சி அக்கா பாருங்களேன், பார்டர் சூப்பரா இருக்குல்ல. பச்சை கலர் பார்த்த உடனே எடுத்துட்டீங்களே, ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல. நான் கூட எப்படி இருக்குமோ நினைச்சிட்டு வந்தேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு சாரீஸ்லாம். சிஸ்டர் இது எனக்கு நல்லா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு, உங்க கலருக்கு மேட்சிங்கா இருக்கு சிஸ்டர். நல்லா இருக்குல்ல? ஆமா, சரிக்கா அக்கா, சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு. எவ்வளோ ரேட் என்னன்னு சொல்லுங்க. 3000 ரூபாமா ஒரு புடவை விலை. என்னது 3000 ரூபாயா? ஏம்மா விலையெல்லாம் ஏறி போச்சு, நூல் விலைலாம் ஏறி போச்சு. நான் பஸ்ஸு பிடிச்சி இப்போ சூரத்துலேருந்து எடுத்துன்னு வரேம்மா, நீங்களாம் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பாருமா, கரையெல்லாம் சூப்பராக இருக்குது பாருமா. அக்கா போன டைம் நீங்கள் 2500 ரூபாய்க்கு தானே எனக்கு கொடுத்தீங்க. அம்மா போன டைம் கொடுத்தம்மா, இப்போ எல்லா விலையும் ஏறி போயிடுச்சுமா. நீங்கள் ரீசனபிளாக கொடுப்பீங்கன்னு சொன்னேன். பழம் இருக்கிற ஜூஸ் போட்டு கொண்டு விட்டுங்களா, வெயில இருந்து நடந்து வந்திருக்காங்க. ஆமா சிஸ்டர், நீங்க போய் ஜூஸ் போட்டு எடுத்து வந்தாங்களா? அந்த ஜார் எங்க வச்சிருக்கீங்க? அந்த ஜார் அந்த கிச்சன் ஸ்லாப்ல தான் சிஸ்டர் இருக்கு. அங்க அப்படியே லெமனும் இருக்கு, கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு வாங்க சிஸ்டர். சரிங்க சிஸ்டர். சரிங்க சிஸ்டர். ஒன்றும் ஆளே சரியில்லையே.
அக்கா என்னக்கா சொல்லுங்க, இத்தனை சாரீஸ் எடுத்திருக்கோம், கம்மி பண்ணி தந்தா தானேக்கா நெக்ஸ்ட் டைம் சரிம்மா, நீ போன வருஷமும் என்கிட்ட எடுத்த, ஆனால் இந்த வருஷம் சரி 100 ஒரு 200 கம்மி பண்ணிக்குமா. அதெல்லாம் முடியாதுக்கா. அக்கா நியாயமான விலை சொல்லுங்க, நியாயமா சொன்னீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் உங்ககிட்ட அக்கா எல்லா விலையும் ஏறி போயிடுச்சுமா. வெயில இருந்து வந்திருக்கீங்க, ஜூஸ் குடிங்க. குடிங்க குடிங்க, நல்லா குடிங்க. நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. ஜூஸ் சூடா இல்ல, நல்லா இருக்குமா, ஜில்லுன்னு இருக்குமா. ஒரு விலையா சொல்லுங்க. இதெல்லாம் ஒன்றும் சரி வராது சிஸ்டர். நம்ம ஊர் லக்ஷ்மி ஸ்டோர்லயே சூப்பரா இருக்கு. இந்த ஊர்ல எல்லாம் பழைய ஸ்டாக்குமா, இது புதுசுமா. இதெல்லாம் இதெல்லாம் நீங்க 10 வருஷம் கட்டி நீங்க ஆடலாம், வருஷம் சர்ச்சு கட்டிட்டு போலாம், நீங்க சண்டே கட்டிட்டு போலாம். ரீசனபிளா எடுத்துக்கலாம் சிஸ்டர். அவங்க சூரத்து விலையே சொல்லுங்க, இங்க இருக்கிற விலையே சொல்லாதீங்க. அதாம்மா ஒரு புடவை 3000 ரூபாய்மா, 100 ஒரு 200 குறைச்சிங்க சிஸ்டர். 2500 ரூபானா ஓகேங்களா? சரி சரி ஓகே, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அக்கா 2500 ரூபாய் ஓகே. தூரத்துல இருந்து வரீங்க, அதுக்கு சரிம்மா, உனக்காக ஒத்துக்கிறேம்மா. சரிக்கா, இந்தாங்கக்கா, நான் இந்த சாரி எடுத்துக்கிறேன், இதுக்கான பைசா இந்தாங்க. அக்கா இந்த சாரி நான் எடுத்துக்கிட்டேன். சரிம்மா, காசு கொடுமா. சரிம்மா, எனக்கும் சேர்த்து கொடுங்க, நான் அப்புறமா கொடுக்குறேன். சுகன்யா சிஸ்டர் கொடுத்துட்றீங்களா? நான் கொடுத்துட்றேன், ஆனால் மறக்காம கொடுக்கணும். சரிம்மா, சரிம்மா. சரிக்கா சிஸ்டர், நீங்க பேசிட்டு இருங்க, நான் இந்த அக்காவை அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். சரிம்மா, சரிக்கா வரம்மா. அக்கா நெக்ஸ்ட் டைம் வேணும்னா சொல்றேன், வாங்க. சரிம்மா. பேக் இங்க பாத்தீங்களா இன்னொரு சாரி. என்ன சிஸ்டர்? பாவி, அட்ரஸ் அக்க என் கலருக்கு இது மேட்சிங்கா இருக்குல்ல. அப்பயே நினைச்சேன், நாங்கெல்லாம் 7 உட்காந்துருந்தோம், நீங்க ஜூஸ் போட பண்ணீங்க பாருங்க. அப்பயே நினைச்சேன் ஏதோ களவாட்டு தானே நடக்க போகுது. நீங்க சும்மாவா கொடுத்தேன் ஜூஸ் தானே. ஆனா சிஸ்டர் நல்லா இருக்குன்னு சொன்னதை எடுத்துருக்கீங்க. நம்பவே முடியல. என்னது நீங்க ஒரு சாரி தானே பைசா கொடுத்தீங்க? உங்க சிஸ்டர் இது எனக்கு நல்லா இருக்குல்ல. நீங்க ஒரு சாரி தானே சிஸ்டர் எடுத்தீங்க? ஒரு சாரி தான் எடுத்தேன். ஒன்னு வாங்கினா ஒரு சாரி, ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நீங்க 2500 ரூபாய் தான் கொடுத்தீங்க சிஸ்டர். ஜூஸ் கொடுத்தோம்ல, ஆமா, அதுக்கு இன்னொரு சாரி. சிஸ்டர் என்ன சிஸ்டர் இது? நம்மளாம் ஆண்டவரோட பிள்ளைங்க தானே சிஸ்டர். அதெல்லாம் தப்பு இல்லை சிஸ்டர். 4 சாரியில ஒரு சாரி லாபம் பார்க்க போறாங்க, ஒன்னு எடுத்தா என்ன? இதெல்லாம் நியாயமே இல்ல, புரியுதுங்களா? அவ்வளவு தூரம் அவங்க கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வராங்க. அந்த அக்காவுக்கு வேணா நீங்க சாரி எடுத்தது தெரியாம இருக்கலாம், பட் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறல்ல, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க தானே, நீங்க சர்ச்சுக்கு வர பிள்ளைங்க தானே. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்குதுன்னு சொல்லி வசனம் சொல்லலையா சிஸ்டர்? அதோட கூட களவு செய்யாது இருப்பாயாகன்னு சொல்லியிருக்கு, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாது இருப்பாயாகன்னு சொல்லியிருக்கு. வசனத்துக்குள்ள நீங்க கீழ்ப்படியவே மாட்டீங்களா யங்ஸ்டர்? சிஸ்டர் கண்டிப்பா கர்த்தர் தப்பா நினைச்சுக்க மாட்டாரு சிஸ்டர், அப்படிலாம் யோசிக்காதீங்க. கரெக்ட் தான், உங்க கஷ்டத்துக்கு நீங்க எடுத்தீங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? சிஸ்டர் நம்மள நம்பி தானே சிஸ்டர் பண்ணிருக்காங்க. உங்கள எல்லாம் நம்பி ஒரு சாரி எடுக்கறவங்கள கூப்பிட்டா இப்படி பண்றீங்களே சிஸ்டர். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிஸ்டர், இது ஒண்ணும் தப்பு கிடையாது சரிங்களா? அந்த அக்கா சரியான கம்மியான விலைக்கு தான் நம்ம கொடுக்குதுன்னு என்ன நிச்சயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிஸ்டர், நீங்க வாங்க நம்ம போலாம். இங்க வரோம் சிஸ்டர். சரி கேளுங்க சிஸ்டர், புடவையாவது வச்சிட்டு போங்க, தெரியாம எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லி கொடுத்துடலாம் சிஸ்டர், ப்ளீஸ் சிஸ்டர். அட விடுங்க சிஸ்டர், எடுத்துட்டேன். ஆனா 1000 இருந்தாலும் நீங்க ஒரு செல்ஃபிஷ் சிஸ்டர். எடுத்தது எடுத்தீங்க, எனக்கு ஒன்று சேர்த்து எடுக்கிறது இல்லை. அடுத்த தடவை சேர்த்து எடுத்துறேன் கண்டிப்பா எடுத்துறேன். இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு உண்மையா நான் நினைச்சே பார்க்கல. மேர்சி சிஸ்டர், இதுக்கு தான் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன். இதுங்களெல்லாம் கூப்பிட்டு சாரி அந்த அக்கா உங்களை தானே தப்பா நினைப்பாங்க. நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு சாரி வாங்க வச்சா இப்ப பாருங்க உங்க பேர்லயே தப்பு வர மாதிரி ஆகுது பாருங்களேன். என்ன அந்த அக்கா கிட்ட சொல்ல போறேன்னு தெரியல. ஆண்டவருடைய பிள்ளையா இருந்துட்டு இவங்கலாம் இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சிஸ்டர். நம்ம என்ன பண்ண முடியும்? பிரேயர் தான் பண்ண முடியும் உங்களுக்காகலாம். ஏசப்பா தான் இவங்கள மாத்திரம் நம்ம என்ன பண்ண முடியும்? வேற ஒண்ணும் நம்மளால பண்ண முடியாது சிஸ்டர். சரிங்க சிஸ்டர். சரி நான் கிளம்புறேன். சரிங்க சிஸ்டர் வாங்க. சிஸ்டர் சாரி நல்லா இருந்தது. சரிங்க சிஸ்டர் வாங்க, தேங்க் யூ. காட்சி எண் 2, இடம் சவிதா சிஸ்டர் வீடு. சச்சோ பாத்திரம் கழுவிலையே, கழுவிட்டு வந்துடலாம். எட்டரை ஆயிடுச்சுல்ல, சீரியல் போடுவாங்க. பாக்கியலட்சுமி சீரியல் ஆச்சு. டிவியா முதல்ல ஆன் பண்ணும். என்ன ஆச்சு இந்த பாக்கியலட்சுமிக்கு பார்க்கணும். இந்த மாமியா கொடுமை எப்போ பார்த்தாலும் இருக்குது. என்னதான் காப்பி போட்டாலும் காப்பி நல்லா இல்ல, காப்பி நல்லா இல்ல. சிஸ்டர் போட்டானா போட்டாங்க வாங்க. எங்க வீட்டுக்காரு கேபிள் காசு கட்ட மறந்துட்டாரு. கட்ட
மறந்துட்டாரு. அப்படிங்களா? வர மாட்டேங்குது, ஒண்ணும் வர மாட்டேங்குது. பாருங்க பாருங்க. நல்ல வேலை விளம்பரம் தான் போச்சு போங்க. வந்துட்டா பாருங்க. ஐயோ ஐயோ, இந்த மாமியாருங்களே இப்படிதான் சிஸ்டர். ஆமாங்க சிஸ்டர். அவன் என்னதான் சாப்பாடு நல்லா தான் சமைக்கிறா, இருந்தாலும் நல்லா இல்ல குறை சொல்றதே அவளுக்கு வேலை. குறை சொல்லலைன்னா தூக்கம் எங்க வரப்போகுது உங்களுக்குலாம்? ஆமா, அதுக்குதான் மாமியான்னு ஒரு பேர் இருக்கே. 1000 இருக்கட்டும் சிஸ்டர். அந்த பாக்கியலட்சுமி என்ன மாதிரி ஏன் சொல்லுங்க, ரொம்ப அமைதியான பொண்ணு. ஆமா சிஸ்டர். ஆமா சிஸ்டர், தெரியுங்களா? பாருங்க. சொல்லுங்க ஏஞ்சல் சிஸ்டர். ஹலோ மேர்சி சிஸ்டர். சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஃப்ரீயாக இருக்கீங்களா சிஸ்டர்? ஃப்ரீயாக தான் இருக்கேன், இன்னைக்கு லீவ் தான். சிஸ்டர் சவிதா சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு ஜெபம் பண்ணலாமா? கண்டிப்பா. எனக்கும் காலேஜ் லீவ் தான், ரொம்ப மழையா இருக்குன்னு சொல்லிட்டு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க சிஸ்டர், நான் நியூஸ் பார்த்தேன். நம்ம போயிட்டு ப்ரேயர் பண்ணலாம் சிஸ்டர் எல்லாரும் சேர்ந்து. சரிங்க சிஸ்டர். நீங்க வந்துடுறீங்களா? நானும் வந்துடுறேன். நானும் வந்துடுறேன் சிஸ்டர். சரிங்க சிஸ்டர். ஓகே சிஸ்டர். பாருங்களேன், என்னமா கேள்வி கேட்குற அந்த மாமியாரெல்லாம் விட்டு வைக்கவே கூடாது. சவிதா சிஸ்டர். சவிதா சிஸ்டர். சவிதா சிஸ்டர் என்னதான் சொல்றாது? சவிதா சிஸ்டர் பாருங்க, நம்ம கூப்பிடுறது கூட உங்களுக்கு கேட்கவே இல்ல. அவ்வளவு இன்ட்ரெஸ்டா சீரியல் பார்த்துட்டு அவங்க சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்ல நம்ம வந்து கூப்பிடுறது கூட தெரியாம எப்படி பார்த்துட்டு இருக்காங்க. சவிதா சிஸ்டர். சவிதா சிஸ்டர் வந்துட்டாங்களா? சிஸ்டர் வாங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சுகன்யா, நீ இங்க தான் இருக்கியா? ஆமாங்கா, இங்க தான் இருக்கேன். ஜெபிக்கலான்னு வந்தோம். ஜெபிக்கலான்னு வந்தீங்களா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர். உட்காருங்க. சுகன்யா சிஸ்டர், பிரேயர் பண்ண வந்தீங்களா? நீங்க பிரேயர் பண்ணத நாங்க பார்த்தோமே. பாத்தீங்களா? ஆராதனை பண்ணிட்டு இருந்தோம். உங்க ஆராதனை. ஆமாங்க சிஸ்டர். சிஸ்டர், நாங்க வந்து கூப்பிட்டது, நாங்க நின்னது, நாங்க எதுவுமே நீங்க கவனிக்கல. அவ்வளோ இன்ட்ரெஸ்டா டிவிக்குள்ளேயே அப்படி இன்வால்வ் ஆகி பாக்குறீங்க. ஏதோ பாக்கியலட்சுமி நீங்க காதுல விழுந்தது. அதுவா? ஒடிச்சு இல்லக்கா, நியூஸ் சேனல், நியூஸ் மழைல நியூஸ் சேனல் தான். எங்க பார்க்கல கண்ணையும் மெயில் ஆன் பண்ணுங்க சார். நீங்க வேற வளரிடுவீங்க போல இருக்கு சிஸ்டர். எங்க எதிரில் ஒரு மாதிரி இருக்கீங்க, சர்ச்சில் வந்தா ஒரு மாதிரி இருக்கீங்க, இங்க சீரியல் ஓடுது. இது என்ன நடக்குது வீட்ல? போர் அடிக்குதுல்ல, அதனால நியூஸ் பார்க்கலாம். அது மழை இல்லைங்களா, அதனால நியூஸ் பார்க்கலாம்னு பார்த்தேன். சரி, நியூஸ் போடும்போது விளம்பரம் போட்டாங்களா, சரி அப்படியே ஒரு பக்கம் அப்படியே போய் நல்ல கதை சொல்றீங்க சவிதா சிஸ்டர். சூப்பரா. அந்த கதையை விட உங்க கதை நல்லா இருக்கு. கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டாங்க. சவிதா சிஸ்டர், வசனம் என்ன சொல்லியிருக்கு? சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்னு சொல்லியிருக்குல்ல. அதோடு கூட மாம்சத்தின் கிரியைகள் ஒன்று களியாட்டுன்னு சொல்லியிருக்குல்ல. நீங்க எப்படி இந்த மாதிரி அலட்சியமா நீங்க டிவி பாக்குறீங்க? சிஸ்டர், நானும் பார்க்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் மனசு பாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. சிஸ்டர், அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும்போது ப்ரேயர் பண்ணுங்க, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏங்க ஏஞ்சல் சிஸ்டர், நீங்க கூட இந்த மாதிரி சீரியலுக்கு அடிக்ட் ஆயிருந்து அதுல இருந்து வெளியில வந்தீங்கன்னு சொல்லி ஒரு சாட்சி சொல்லியிருக்கீங்களே, உங்க சாட்சியை சொல்லுங்க. உங்களுக்கு சவிதா சிஸ்டர், சீரியல் பார்த்து நான் ஒரு காலத்துல ரொம்ப அடிக்டடா இருந்த சிஸ்டர். இந்த கொரோனா டைம்ல பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு ஒரு சீரியல் போட்டான். நானும் பார்த்தேன். அதுல ஒரு பொண்ணு வருவா சிஸ்டர். அவ அவ்வளோ அழகா புடவை கட்டின்னு இருப்பா. அவளுக்காக தான் சிஸ்டர் அந்த சீரியலே பார்க்க ஆரம்பிச்சேன். எங்கே பார்த்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நீ பாண்டியன் ஸ்டோரில் வர பொண்ணுன்னு அதே ஞாபகமாக சுற்றிட்டு கிடந்தேன். ஆண்டவரும் என்னை பார்க்காத நிறைய டைம் சொன்னார் சிஸ்டர். ஆனால் நான் கீழ்ப்படியவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டருக்கு வந்து கனவுல சொப்பனத்தில் காமிச்சு இந்த மாதிரி ஏஞ்சல் சிஸ்டர் சீரியல் பார்க்குறாங்க, கொஞ்சம் உணர்த்துமா, போமா, சொல்லுமான்னாங்க. அந்த சிஸ்டர் ஃபோன் பண்ணி எனக்கு சென்னையிலேருந்து சொன்னாங்க, சிஸ்டர் என்ன சிஸ்டர் சீரியல் பார்க்குறீங்களாமேன்னு ஃபோனில். அப்போ கூட இல்லை சிஸ்டர், இனிமேல் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் சிஸ்டர். ஆனாலும் திரும்பி பார்த்தேன் சிஸ்டர். இதே போல அதுதான் சிஸ்டர், பார்த்துட்டே தான் சிஸ்டர் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் இப்படியெல்லாம் விட்டுட்டு இருக்காருன்னு நினச்சிக்காதீங்க சிஸ்டர். திடீர்னு காலையில் எழுந்துச்சி நியூஸ் பார்த்தேன். சீரியலை யாருக்காக பார்த்தனோ அந்த பொண்ணு தூக்கு மாட்டி நிஜமாலுமே செத்து போயிட்டா. அப்படிங்களா? சொல்லி பார்த்துட்டு கேட்கவே இல்லை சிஸ்டர். தயவு செஞ்ச சிஸ்டர், சவிதா சிஸ்டர், இது விளையாட்டு காரியம் இல்லை, நம்ம விளையாட்டாக பேசுகிற காரியம் இல்லை சிஸ்டர். சீரியலும் ஒரு பெரிய அடிக்ஷன் தான். எப்படி குடிக்கிறது, இந்த பாக்கு போடுறது, இதெல்லாம் ஒரு அடிக்ஷனோ, நம்மளுக்கு சீரியலுன்றது ஒரு பெரிய அடிக்ஷன் சிஸ்டர். இதிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியில் தான் வந்தாகணும். நீங்கள் கூட இன்றைக்கி சீரியலில் பார்த்தீங்கல்ல, அந்த மாமியார் மருமக சண்டை போட்டிருப்பா. உங்கள் வீட்லேயே சண்டை நடந்திருக்குமே அன்னைக்கு. ஆமாங்க சார். அவங்க வீட்டுக்காரும் பொண்டாட்டியும் சண்டை போட்டுக்குவாங்க. இன்னைக்கு உங்கள் வீட்லேயே சண்டை நடக்குதா? ஆமாங்க சார். பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. உங்கள் வீட்லேயே அது நடக்கும். அங்கே என்ன காட்சி ஓடுதோ இங்கே உங்கள் வீட்டு காட்சி அதுவாக தான் இருக்கும்.
ஆமாங்க சிஸ்டர். தயவு செஞ்சு சிஸ்டர் சொல்றத கேளுங்க. நீங்க மாறிடுவீங்க போல இருக்கு சிஸ்டர். இவங்க சொல்ற வசனம் எனக்கும் தெரியும். சுகன்யா சிஸ்டர் அவங்க சொல்றது நல்லா தான் இருக்கு சிஸ்டர், உங்களுக்கும் சேர்த்து தான் சிஸ்டர். எனக்கும் வசனம் தெரியும், நானும் பைபிள் படிக்கிறேன். நீங்க அவங்க கூட்டத்துல சேர்ந்துட்டீங்க போல இருக்கு. நான் வரேன் சிஸ்டர். இருங்க சிஸ்டர், கேட்டு போங்க. இங்க பாருங்க சவிதா சிஸ்டர், அவங்க போனா போட்டும் சவிதா சிஸ்டர், ப்ளீஸ் சவிதா நீங்களாவது சொல்ற சிஸ்டர். பேச்சு கேளுங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. சரிங்க சிஸ்டர். ஆனா மனசு பாரு பாருன்னு சொல்லிட்டே சிஸ்டர் இருக்குல்ல. ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த 1/2 hour உங்களுக்கு சீரியல் பார்க்க தூண்டும் போதெல்லாம் அந்த நேரத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. அந்த நேரத்தில் போய் முழங்கால் படிட்டு ஜெபிச்சு வசனத்தை பிடிச்சுக்குங்க சிஸ்டர். அதுலேருந்து கண்டிப்பாக என்ன விடுதலை ஆக்கின ஆண்டவர் உங்களை நிச்சயமாக விடுதலை ஆக்குவார் சிஸ்டர். சரிங்க அவரோட சிஸ்டர். கிருபையை மட்டும் சார்ந்து கொள்ளுங்க சிஸ்டர். நிச்சயமாங்க சிஸ்டர். ப்ளீஸ் சிஸ்டர், நீங்கள் வீணா போயிடாதீங்க சரிங்க சிஸ்டர், நான் ப்ரேயர் பண்றேங்க சிஸ்டர். சரி சிஸ்டர், எப்படியாவது நீங்கள் அதை ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்கள் மனம் திரும்பிடுங்க சிஸ்டர். கண்டிப்பாங்க சிஸ்டர். ஒரு பொருத்தனையோட ப்ரேயர் பண்ணுங்க, ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணுங்க. கண்டிப்பா அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் சிஸ்டர். சரிங்க குமாரன் சிஸ்டர். விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டுன்னு சொல்லியிருக்குங்க சிஸ்டர். ஓகேங்களா? அந்த நேரத்தை வந்து ஆண்டவருக்காக ஒதுக்குங்க, கண்டிப்பா இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். சரிங்களா? சரிங்க சரி சிஸ்டர். சிஸ்டர், நாங்களும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம். ப்ரேயர் பண்ணுங்க சிஸ்டர். நானும் ப்ரேயர் பண்றேங்க சிஸ்டர். சரிங்க சரிங்க சிஸ்டர், சிஸ்டர், நாங்கள் கிளம்புறோம். சரிங்க சிஸ்டர். காட்சி எண் 3, இடம் வந்து ரூத்தக்கா வீடு, சண்டே. ஸ்தோத்திரம். இன்னைக்கு வேறு சண்டே ஃபாஸ்ட் வரதுங்காட்டி நம்ம அதுக்கு முன்னாடியே போயிட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும். மணி 9 ஆக போகுது. எங்கே வச்சுன்னு தெரியல இந்த பர்ஸை, காணிக்க காசு எங்கே வச்சுன்னு தெரியல, பைபிள் எங்கே வச்சுன்னு தெரியலையே. ஐயோ ருத்தக்கா, ருத்தக்கா கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டீங்களா? ஆமா கிளம்பிட்டோமா. வாமா போலாமா ரெடி ஆயிட்டீங்களா? போலாமா. எங்க வேகமா நீங்க எங்க கிளம்புறீங்க? சர்ச்சுக்கு தாம்மா போறேன். சர்ச்சுக்கா? ஆமாம்மா, இன்னைக்கு சண்டேமா. பக்கத்து வீட்டு ஃபாத்திமாக்கா உனக்கு பத்திரிக்கை வைக்கல? பத்திரிக்கை வச்சாங்கம்மா, ஞாபகம் இருக்கு. அப்புறம் என்ன, அவங்க கல்யாணத்துக்கு நம்ம போகணும்ல, அவங்க பையனுக்கு கல்யாணம் இல்ல. சர்ச்சு தாம்மா முக்கியம் நமக்கு. சண்டே என்னால முடியல உங்ககிட்ட. சர்ச்சு இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் போய்க்கலாம். கல்யாணம்ன்றது வாழ்க்கையில ஒரு தடவை தான் வரும். ஆராதனைக்கு போகணுமா? நாளை பின்ன அந்த அக்கா முடிஞ்சு பார்த்தா அந்த அக்கா நம்ம என்ன எனக்கு அதை யோசிச்சியாக்கா? நீ பாஸ்டர்ட்ட ஏதாவது சாக்கு சொல்லி சமாளிச்சுக்கலாம், அதெல்லாம் ஒன்று ஒரி பண்ணாத. அப்போ கூட விட்டு போறதுச்சு. அப்போ கூட வரமாட்ட போல இருக்கே. அந்த கல்யாணத்துல பிரியாணி போடுறாங்களாம். அப்படியா? ஆமா, பிரியாணி போடுறாங்க. இப்ப வந்து பத்தி வழி சொல்லு, என்ன பிரியாணி போடுறாங்க? எல்லா பிரியாணியும். உனக்கு எத்தனை கால் வேணும்? 4 கால், 3 கால், 2 கால், பறக்கிறது, நீந்துறது எல்லாமே போடுறாங்களாம். அப்படியா? ஆட்டுக்கால் தொடலாம் கிடைக்குமா? எல்லாம் கிடைக்கும். அப்படியா? ஆமா போலாம். அதுதான் இப்பதான் நீ என் கட்சி. இடுப்பு வலிக்குது, வலி சொல்லி அவ்வளவுதான். ஏதாவது சாக்கு சொல்லிக்கலாம். நீ வா போலாம். அப்பா பாப்பா செம்ம பிரியாணிக்கா. அம்மா பிரியாணி இல்ல, அப்பா ரொம்ப சாப்பிட்டு வந்துட்டோமா. உட்காருக்கா. ஐயோ திணற போல இருக்கு. நடக்க முடியலமா என்னால. நம்மளாலே முடியல. ஐயோ வரும்போது ஒரு 7 வாங்கிட்டு வந்திருக்கலாம். வாங்கணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேங்க்கா. நான் வாங்கணும்னு நினைச்சேன். இப்படி ஒரு பிரியாணி நான் பார்த்ததே இல்லம்மா. என் கல்யாணத்துல கூட நான் சாப்பிட்டது இல்லை அந்த மாதிரி ஒரு பிரியாணிய. ஏம்மா அந்த பிரியாணிக்கு வெங்காயம் வச்சா பத்தி செம்ம சூப்பரா இருந்துச்சுமா. நான்வெஜ் விடுக்கா, அந்த கத்திரிக்காய் கூட அவ்வளவு சாஃப்டா இருந்துச்சு. ஆமா சூப்பரா இருந்துச்சு. செம்ம பிரியாணி. மாதிரி ஒரு புடி செம்ம பிடிச்சிட்டேன் பாரு. அதேதான். ஐயோ நீ கூப்பிடலன்னா மிஸ் பண்ணிருப்போம்மா. அதை சொல்லி இப்ப தெரிதான் யாருமோ உனக்கு. ஏஞ்சல் சிஸ்டர், இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம்ல, இன்னைக்கு செம்மையா இருந்ததுல்ல ஆராதனை? ஆமா சிஸ்டர், இன்னைக்கு ஆராதனை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆவியானவர் பயங்கரமா ஆராதனையில அசைவாடினாரு. சவிதா சிஸ்டர், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சிஸ்டர் ரொம்ப நல்லா இருந்தது, மனசுக்கு ஆறுதலா இருந்தது சிஸ்டர். சிஸ்டர் பாட்டுலாம் செம்ம சூப்பரா இருந்தது. ஆமா சிஸ்டர், நம்ம இன்னைக்கு ஜெபிச்சோம்ல, அதை பத்தி தான் இன்னைக்கு பாஸ்டர் கூட மெசேஜ்ல சொன்னாரு, பாத்தீங்களா? ஆமாங்க சிஸ்டர், உண்மையாவே நம்ம ஜெபிக்கிறதுக்கான பலன் நம்ம சபையில நம்மளால பார்க்க முடியுது இல்ல சிஸ்டர்? கண்டிப்பா அதுக்கான பலன் நிச்சயமா பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வரல சிஸ்டர். ஆமா, நான் கூட பார்த்தேன். இந்த சுகன்யா சிஸ்டர் உட்கார்ந்திருக்கிற இடம், இந்த ரூத்தக்கா உட்கார்ந்திருக்கிற இடம் காலியா இருந்தது. ஆமா சிஸ்டர், இன்னைக்கு சுகன்யா சிஸ்டர், ரூத்தக்கா நிறைய சிஸ்டர்ஸ் காணோம். என்னன்னு தெரியல. சரி வா, நம்ம போயிட்டு ரூத்தக்கா வீட்ல ஏன் வரலன்னு சொல்லிட்டு நம்ம போய் கேட்டு வந்துடலாம். சரி சவிதா சிஸ்டர், நீங்களும் வரீங்களா? ரூத்தக்கா மெசேஜ்ல ஐயோ வந்துட்டாங்களா? நீ வந்துட்டாங்க அக்கா. வாங்கக்கா. பிரைஸ் தி லார்ட். வாங்க. பிரைஸ் லார்ட்க்கா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், இங்க தான் இருக்கீங்களா? இங்க தான் இருக்கோம். அதோ அக்காவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். கூப்பிட்டாங்க. பாருங்கக்கா, இன்னைக்கு
சர்ச்ல வரவே இல்லை, என்னாச்சு? ஏம்மா இடுப்பு வலிமா, ஒரே இடுப்பு வலிமா எனக்கு. என்ன சுகன்யா சிஸ்டர் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க சர்ச்சுக்கு வராம? இதோ இப்போ சொன்னாங்களே இடுப்பு வலி சிஸ்டர், அதான் ஃபோன் பண்ணி ஊசி போடவான்னு கூப்பிட்டாங்க. அதான் ஒண்ணும் தெரியலையே, நல்லதா இருக்காங்க. இல்ல சொல்லுங்கக்கா. இடுப்பு தாம்மா பயங்கரமா வலிக்குதுமா, அதனால தாம்மா ஊசி போட வர சொன்னேன் சுகன்யாவை. அக்கா முடியலனாலும் சபைக்கு வந்தாது உட்கார்ந்துட்டு இருக்கலாம்ல. நல்லா சொல்லு, ஊசி போட தானே வந்தேன். நான் என்னவோ போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு மெர்சி சிஸ்டர் சுகன்யா சிஸ்டர் ஏதோ பண்றாங்க. அக்கா ரூத்தக்கா நீங்க இல்லப்பா, சுகன்யா சிஸ்டர் கூட நான் நம்ப மாட்டேன். நீங்க ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறவங்க தானே நீங்க. ஏதோ பிரியாணிலாம் எங்களுக்கு காதுல விழுந்தது, ஒழுங்கா என்னன்னு உண்மையை சொல்லுங்க. நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க தானே நீங்க. சர்ச்சுக்கு வர ஒழுங்கா வர்றவங்க தானே நீங்க. ஆண்டவர் பாக்குறாரு. எங்க போனீங்க? கல்யாணத்துக்கு போயிட்டோமா. கல்யாணத்துக்கு போனீங்களா? அக்கா கல்யாணத்துக்கு போனீங்களா? அக்கா இன்னைக்கு என்ன நாள்? சண்டே தாம்மா. எங்க போனீங்க? சுகன்யா கூட்டிச்சுன்னு போயிட்டோமா. சுகன்யா கூப்பிட்டா போயிடுவீங்களா? சுகன்யா தான் உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினாங்களா? அக்கா ரூத்தக்கா இத்தனை நாளா லேட்டா தான் வந்துட்டு இருப்பீங்க. இப்ப சர்ச்சுக்கும் கட்டடிக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா? இது அந்த புள்ள வந்து கூட்டிச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டோமா. அவங்க கூப்பிட்டு கூட இருக்கட்டுமே அக்கா. அக்கா சுகன்யா விட நீங்க தானே வயசுல பெரியவங்க, நீங்க தானே அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லி அவங்களை சர்ச்சுக்கு கூட்டிட்டு வரணும். அவங்க கூப்பிட்ட உடனே நீங்க பிரியாணின்னு உடனே கிளம்பிட்டீங்களா? கூப்பிட்ட உடனே மனசு மாறிட்டோமா. சுகன்யா சிஸ்டர் உங்களுக்கும் தான் இல்ல இருக்கட்டும் சிஸ்டர், நான் அன்னைக்கு சொன்னதா இன்னைக்கும் சொல்றேன். எங்களுக்கும் வசனம் தெரியும், நாங்களும் படிக்கிறோம். சுகன்யா சிஸ்டர் ஒரு நிமிஷம் இருங்க. பைபிள் என்ன சொல்லி இருக்கு? பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்க நினைப்பாயாகன்னு சொல்லி இருக்குல்ல. இருக்குதான். ஆனா அது பழைய ஏற்பாடு இல்ல. பழைய ஏற்பாடு மட்டும் இல்ல சுகன்யா சிஸ்டர், புதிய ஏற்பாடுல என்ன சொல்லி இருக்கு? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவும்னு இருக்குல்ல. அச்சோ நீங்க சொன்ன புத்திலாம் எனக்கு போதும் சரிங்களா. நானும் பைபிள் படிக்கிறேன், வசனம் படிக்கிறேன், எனக்கும் தெரியும், நான் பாத்துக்கிறேன். சரி சுகன்யா சிஸ்டர் உட்காருங்க சிஸ்டர். நான் உனக்கு ஊசியே போட மாட்டேன். சுகன்யா சிஸ்டர் கோச்சிட்டு போகாதீங்க. சுகன்யா சிஸ்டர் என்னக்கா இது சண்டே அதுவும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்ல ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு? அக்கா ஆண்டவர் நினைச்ச நன்மைகள்லாம் நினைச்சு பார்த்தீங்களா? நீங்க எந்த நிலைமையில இருந்தீங்க, ஆண்டவர் உங்களை எப்படிலாம் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. நீங்க அதெல்லாம் நினைச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம இருந்திருக்கவே முடியாது உங்களால. அப்புறம் எப்படிக்கா நீங்க அவர் ஆராதிக்காம நீங்க கல்யாணத்துக்கு போவீங்க? நீங்க கல்யாணம் முக்கியமா இல்ல ஆண்டவர் முக்கியமா? நீங்க சொல்லுங்க. ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்குது இல்ல. அவர் உங்களை கணக்கு கேட்பாரா கேட்க மாட்டாரா? நீங்களே இப்படி இருந்தீங்கன்னா எப்படிக்கா? சொல்லுங்கக்கா, கேக்குறாங்கல்ல. தப்புதாம்மா. இனிமே ஒழுங்கா வாங்கக்கா. இந்த பிரியாணி சொல்லி ஆசைப்படுத்துச்சுமா, அதனால தான் போயிட்டேன் நான். போஜன பிரியனா இருக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல. போஜன பிரியனா இருந்தா தொண்டையில கத்திய வைன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. புரியுதுங்களா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. புரியுதுங்களா? கல்யாணம் முக்கியம் இல்ல, பிரியாணி முக்கியம் இல்ல. அது ஒண்ணு நமக்கு பரலோகத்துக்கு கொண்டு போகிறது இல்ல. புரியுதுங்களா? ஆண்டவர் ஆராதிக்கும் போதுதான் ஆண்டவர் நம்ம எவ்வளவு ஆண்டவர் நம்மள சாட்சியா வச்சிருக்கிறாரு, நம்மளுடைய எவ்வளவு பாவங்கள் ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, ஆண்டவர் முக்கியமா கல்யாணம் முக்கியமா உங்களுக்கு? ஏசப்பதமா முக்கியம். இனிமே தொடர்ந்து வாங்கக்கா சரிங்களா? சுகன்யா பேச்செல்லாம் கேட்காதீங்க. அவங்களுக்கு நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆண்டவர் அவங்களையும் ஒரு நாள் மாத்துவாரு. புரியுதுங்களா? தொடர்ந்து உங்க சுகன்யா சிஸ்டர் வந்தா நீங்க சொல்லி அவங்களையும் கூட்டிட்டு வரணுமே தவிர அவங்க கூட சேர்ந்துட்டு நீங்களும் போயிட்டு இருக்க கூடாது. சரிங்களாக்கா? சரிம்மா. நாங்க உங்களுக்காக ப்ரேயர் பண்றோம். சரிங்களா? இனிமே சபைக்கு தவறாம வந்துடணும்க்கா. சரிங்களாக்கா? சரிம்மா. அக்கா அடுத்த வாரம் உங்களை எதிர்பார்ப்போம் சபையில. சரிங்களா? சரிங்கக்கா, அடுத்த வாரம் சர்ச்சில் பார்க்கலாம். சரிம்மா. பிதாவே என்ன மன்னி ஏசப்பா, நான் தெரியாம அப்பா நான் கல்யாணத்துக்கு போயிட்டேன் ராஜா. நான் இனிமே ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு வரேன் ஏசப்பா. காட்சி எண் 4, இடம் ஏஞ்சல் சிஸ்டர் வீடு. சிஸ்டர் பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஏஞ்சல் சிஸ்டர், ஏஞ்சல் சிஸ்டர். வாங்க வாங்க. பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் சிஸ்டர். ஜெபிக்க வந்தீங்களா? ஜெபிக்க வரல சிஸ்டர். இல்ல சிஸ்டர், நான் உங்க பாப்பாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஒரு ஹெல்ப் இருந்துச்சு, அதுதான். ஆமா ஆமா. சரி ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். கூப்பிடுங்க சிஸ்டர். சாஷிமா, இதோ ஆண்டி வந்திருக்காங்க. சொல்லுங்க மம்மி. இதோ ஆண்டி வந்திருக்காங்க, என்னன்னு கேளு. நான் ஆண்டிக்கு டீ எடுத்துட்டு வரேன். ஓகே மம்மி. வாடா ஆண்டி. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க. சின்ன பிள்ளையா இருந்தா நல்லா வளர்ந்துட்டியே, பரவாயில்லையே. சரி சரி, ஒன்றும் இல்லைடா, ஒரு ஹெல்ப்பு, அதான் ஒன்று பார்க்கலான்னு வந்தேன். சொல்லுங்க ஆண்டி. இப்போ பிளெஸ்ஸிக்கு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வருதா? அவங்க மேம் வேறு நொயின்னு ஃபோன் பண்ணி ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், நீங்கள் ஏதாவது ஒரு சினிமா சாங்க்கு சொல்லித்தாங்கன்னு சொன்னாங்க. சினிமா சாங்க்கா? நானா ஆண்டி சொல்லி தரணும்? நான் சொல்லி மாட்டேன் ஆண்டி. அது அந்த மேம் சும்மா நொயின்னு ஃபோன் பண்ணே இருக்காங்கடா. ஒரு 2 ஸ்டெப்பு தான் மேம். நான் எப்படி சொல்லி தரது சொல்லு? நீ தான் சின்ன பிள்ளை, நான் நீ சர்ச்சில் டான்ஸ் ஆனதெல்லாம் பார்த்துருக்கேன், நல்லா ஆடுற. அவளுக்கு ஒரு 2 ஸ்டெப்பு சொல்லித்தாயேண்டா. ஆண்டி
இப்போ சினிமா பாட்டுக்கெலாம் டான்ஸ் ஆடக்கூடாது. நான் ஒரு வாட்டி அப்படி தான் எங்கள் ஸ்கூலில் நான் டான்ஸ் ஆடினேன். எங்கள் அம்மா சொன்னாங்க போய் ஆடாதுன்னு. அப்பயும் எங்கள் அம்மா சொல்கிற பேச்சு மீறி நான் போய் ஆடினேன். அம்மா சொன்னாங்களா? ஆமாம் ஆண்டி சொல்லிட்டாங்க. அப்பயும் எங்கள் அம்மா பேச்சு நான் மீறி போய் ஆடினேன். என் கால் அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க ஆண்டவர் கொடுத்த தாளந்தை நீ ஆண்டவருக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், வேறு எதுக்கும் பயன்படுத்தக்கூடாதுன்னு. அன்னைக்கு முடிவெடுத்தேன் ஆண்டி. நான் அதுலேருந்து நான் சினிமா பாட்டுக்கே ஆடுறதில்ல ஆண்டி. ஆட 2 ஸ்டெப்பு தான், டக்கு டக்கு டொக்கு டொக்கு, அவ்வளோதான். வேணாம் ஆண்டி, உங்கள் பாப்பாவே நீங்கள் சினிமா பாட்டுக்கெலாம் ஆட வைக்காதீங்க ஆண்டி. ஐயோ நல்ல அம்மாவுக்கு பிள்ளை தப்போம் பிறந்திருக்கு. சரி உன்ட்ட ஒன்றும் வேலைக்கு ஆகாது போல இருக்கு. சர்ச்சில் கோகிலா இருக்கு, ஷாலினி இருக்கு, நான் யாரையாவது பார்த்துக்கிறேன். சுகன்யா சிஸ்டர். வாங்க சிஸ்டர். இல்லை பரவாயில்ல சிஸ்டர். இல்லை பரவாயில்ல, உங்கள் பிள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க, பார்த்துக்கோங்க. கோச்சிட்டு போகாதீங்க. இல்லை கோச்சிக்கிட்டுலாம் போகல. தேங்க்யூ சிஸ்டர். என்ன சாஷி என்ன சொன்னேன்? அந்த ஆண்டி ஏன் கோச்சிட்டு போகிறாங்க? அவங்க பொண்ணு பிளெஸ்ஸிக்கு சினிமா பாட்டு சொல்லி தரணுமா மம்மி? நான் சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆண்டவர் கொடுத்தது ஆனந்த ஆண்டவருக்கு மட்டும்தானே மம்மி பயன்படுத்தணும், அதனால நான் சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லிட்டேன் மம்மி. நீ அப்படியே சொல்லிட்டியா? ஆமாம் மம்மி. ஓ ரொம்ப தேங்க்யூ. நீ ஆண்டவரோட என் பேச்சை கேட்டு ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்திருக்க பாரு. பிள்ளைகள் கர்த்தருடைய வழியில் நடக்கிறாங்கன்றதை விட எனக்கு வேற எந்த சந்தோஷமும் இல்லை சாஷி. ரொம்ப தேங்க்யூ. இதே போல இருக்கணும் சரியா? ஓகே. காட்சி எண் 5, இடம் சுகன்யா சிஸ்டர் வீடு. சுகன்யா சிஸ்டர். அக்கா வாங்கக்கா. பிரைஸ்ல அக்கா. எப்படி இருக்கீங்க? உட்காருங்கக்கா. போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்க்கா. இல்லை பரவாயில்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். எப்படி இருக்கீங்க நீங்க சொல்லுங்க. நல்லா இருக்கேன்க்கா. நல்லா இருக்கீங்களா? பார்த்தா அப்படி தெரியலையே, ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு. எப்பயும் எப்படி கலகலப்பா இருப்பீங்க, இப்படி ஓடுவீங்க, துரு இப்படி வருவீங்க, உங்க பேச்சிலே ஒரு மாற்றம் தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நல்லா தான் இருக்கேன். நான் நல்லா தான் இருக்கேன். ஏதோ வித்தியாசம் தெரியுது, எனக்கு நல்லா தெரியுது. இல்லைக்கா நல்லா தான் இருக்கேன். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க, உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் ப்ரேயர் பண்ண ஆவியானவர் தான் அனுப்பியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேங்க்கா. ஆமாம், எனக்கு உணர்த்திக்கிட்டே இருந்தார். நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ சுகன்யா சிஸ்டருக்கு ப்ராப்ளம்ன்ற மாதிரியே எனக்கு உணர்த்திக்கிட்டே இருந்தார். அதுதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் நான். உண்மையாலுமே உங்களுக்கு உணர்த்தினாராக்கா? ஆமாம் சுகன்யா, அப்படி உணர்த்தினால்தான் தான் உன்னை பார்க்க வந்தேன். இல்லைனா நான் எதுக்கு உங்கள் வீட்டுக்கு இந்த நேரத்துக்கு வருவேன் சொல்லு பார்க்கலாம். நிஜமாவே சொல்கிறீங்களா? ஆமாம் சுகன்யா. ஏன் என்னாச்சு? உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமா? சொல்லு சுகன்யா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு, நாங்கள் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோம். இல்லைக்கா, சின்ன வயசுலேருந்தே என் கூட பழகின என்னோட ஃப்ரெண்டுக்கா, அவள் முந்தானேத்து கூட என்கிட்ட பேசினா ஃபோனில். அவளுக்கும் என்ன மாதிரி சின்ன பிள்ளைங்க தான். முந்தானேத்து கூட என்கிட்ட பேசினா. ஆனால் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாக்கா நேற்று. எனக்கு அந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே என்னால் அது டாலரேட்டே பண்ண முடியலக்கா. எங்களை மாதிரி யாருமே அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்ததே இல்லைக்கா. ஸ்கூல் படிக்கும் போது சரி, காலேஜ்லேயும் சரி, அப்புறம் ஃபேமிலி ஆனதுக்கு அப்புறம் கூடமே எல்லா கஷ்டத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவோக்கா. இந்த லாஸ் என்னால் தாங்கவே முடியலக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி அழாதீங்க, விடுங்க. அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், ஃபேமிலிக்காக ப்ரேயர் பண்ணுவோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருல்ல. ஆண்டவர் மேலே உங்கள் பாரத்தை வச்சுட்டு ஃப்ரீயாக விடுங்க. வேறு என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் எதுவுமே அவருடைய சித்தம் இல்லாமல் செய்ய மாட்டார். என்ன சொன்னீங்கக்கா? பாரத்தை வைத்து விடா? என்னக்கா சொல்கிறீங்க? நான் ப்ரேயர் பண்ணுறதுக்கு தகுதியான ஆளா? என் பாரத்தை எப்படிக்கா நான் அவர் மேலே வைக்க முடியும்? ஏன் சுகன்யா அப்படி சொல்கிற? ஆமாங்க்கா, நான் 1-2 பண்ணேன். அன்றைக்கி சவிதா சிஸ்டர் தப்பு பண்ணும்போது கூட நீங்களாம் உணர்த்துனீங்க. ஆனால் சீரியல் அவங்க பார்த்தாங்கன்னு நீங்கள் சொல்லி அவங்க மனம் திரும்பினாங்க. ஆனால் அதையுமே அவங்களையுமே நான் ஆவிக்குள்ளே வர விடாமல் நிறைய விஷயங்கள் தடை பண்ணேன். ஏன் நம்ம ரூத்தக்கா சர்ச்சுக்கு முதலிடம் கொடுக்கணுன்னாங்க, அவங்களையுமே நான் டைவர்ட் பண்ணி உலக காரியத்துக்கு இழுத்துட்டு போனேன். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நான் பண்ணேன். ஏங்க்கா, அந்த சின்ன பொண்ணு என் தாளந்தை நான் கர்த்தருக்கு தான் உபயோகப்படுத்துவேன்னு சொன்னான். ஆனால் நான் அந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கிற ஒரு வைராக்கிய ஒரு பரிசுத்தை கூட என்கிட்ட இல்லையேக்கா. நான் எப்படிக்கா கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியும்? இப்படிலாம் சொல்லாத சுகன்யா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னிடத்தில் வருகிற நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் ஒருவரையும் புறக்கணியாரு. நீ என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரிதான், நீ ஆண்டவர்கிட்ட போயிட்டு முழங்கால் படிக்கிட்டு நீ என்ன சொன்னாலும் சரி, அப்படியே உன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உனக்கு பதில் கொடுப்பாரு, உனக்கு ஆறுதல் படுத்துவார். ஓகேவா? நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. நானும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன், சரிங்களா? அப்போ நான் கர்த்தருடைய முகத்தை பார்க்குறதுக்கு கூட தகுதி இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேங்க்கா. ஆனால் இப்போதான்க்கா என்னோட பாவத்தை உணர்ந்து முழு ரட்சிப்பு அடைஞ்சதே நான் இப்போதான்க்கா. எனக்கு இப்போதான் ஒரு பரிபூர்ண ஒரு சந்தோஷமே எனக்குள்ளே வந்திருக்கு. நான் கர்த்தருக்குள்ளே மனம் திரும்பினது எனக்கே நான் இப்போ தான் உணர்றேன்.
ரொம்ப சந்தோஷம் சோனியார், கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகமே களி கூறுமா. நீ இப்படி இன்னைக்கு மனம் திரும்பி இருக்கிறேன்னு கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இன்னும் ஏஞ்சல் சிஸ்டர்லாம் சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களும் உங்களுக்காக ரொம்ப ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. சவிதா சிஸ்டர், ரூத்தா, எல்லாருக்கும் நான் கால் பண்ணி கூப்பிடுறேன். நீ இப்படி மனம் திரும்பினதை சொன்ன உடனே அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் வரும் பாரு. கண்டிப்பாக்கா. ஆண்டவரே அவ்வளோ சந்தோஷப்படுறாருன்னா இவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. இந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு தடவை கூட கர்த்தருக்கு பத்தி சொன்னதே இல்லைக்கா. ஆனா இவ இறந்துட்டா. இதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் நான் போய் கர்த்தரை பற்றி சொல்லுவேன். அவங்களையும் கர்த்தருக்குள்ளே நான் கொண்டு வருவேங்க்கா. நீங்கள் அவங்களுக்கு கூப்பிடுங்க, நாம் ஒரு ப்ரேயர் பண்ணலாம்க்கா. ஹலோ, பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா சிஸ்டர். நல்லா இருக்கு சிஸ்டர், வாங்க உட்காருங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நல்லா இருக்கேன் சிஸ்டர். என்ன சுகன்யா சிஸ்டர் மனம் திரும்பினதுக்குனாமே சொன்னாங்களா மெர்சி அக்கா எல்லாமே? சிஸ்டர் இப்பதான் ஃபோன்ல சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். ஒரு ஜெபம் கூட வீணாவே போல சிஸ்டர். சந்தோஷப்படுவாரு. ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணதோடைய பலன் இதெல்லாம். கண்டிப்பா சிஸ்டர், கர்த்தருக்குள்ள ரொம்ப நன்றி சிஸ்டர். உங்களுக்குலாம் நீங்க எனக்காக ப்ரேயர் பண்ணதுதான், உங்க ஜெபம் தான் இன்னைக்கு என்ன மனம் திரும்ப வச்சிருக்கு. ஆனாலும் எங்களுக்கு நீங்க நன்றி சொல்லாதீங்க. நாங்க எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பரலோகத்துல ஏசப்பா களி கூறுவாருல்ல? ஆமா ரூத்தக்கா, கண்டிப்பா. நம்ம எத்தனையோ நாள் ஜெபிச்சிருக்கோம்ல, அதுக்கெல்லாம் அப்ப பதில் வரும்னு இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா பதில் வரும். கண்டிப்பா சிஸ்டர், நம்ம கண்டிப்பா கூடி ஜெபிக்கலாம். இனிமே ஒவ்வொரு வாரமும் விமன்ஸ் ஃபெலோஷிப் எல்லாம் சேர்ந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம சபைக்காகவும் சபையில் இந்த மாதிரி இருக்கிற ஒரு சில சிஸ்டர்களுக்காகவும் நம்ம வந்து தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியது கட்டாயமா இருக்கு. நம்ம தொடர்ந்து ப்ரேயர் பண்ணலாங்களா? தொடர்ந்து நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாமா? எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாமா? சரி, எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாம். அப்பா கர்த்தாவே, இந்த நாடகத்தில் நாங்கள் சொன்ன பிரகாரமாய் தகப்பனே, அப்பா மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் இந்த பரலோகத்தில் எவ்வளோ சந்தோஷம் உண்டாயிருக்கும். அதே போல் தகப்பனே, அப்பா எங்கள் சபையில் நாங்கள் விமென்ஸ் ஃபெலோஷிப்பாய் சேர்ந்து எங்கள் சபைக்காக நாங்கள் ஜெபிக்க, எங்கள் முழங்கால்களை நாங்கள் முடக்க ஏசப்பா எங்களுக்கு ஒரு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எழுந்து கட்ட ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் சபைகளுக்கு நாங்களும் எழும்பி ஏசப்பா பிரகாசிக்க உதவி செய்யுங்க. இந்த கூடுகையை நீங்கள் ஆசீர்வதித்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.